கமலாதேவி, கமலாதேவி, இன்னமும் சத்தம் நிற்கிறியே? ஒரே கத்தா கத்தி ராமு வந்துட்டான். வா, இந்த பக்கமா போய் அவன் பார்க்கிறப்ப நேர்வழியில் வந்தா போதும். கமலா, உன் மன்மதபானத்தை வீசி அவன் சுருளாய் பார்க்கட்டும். வா. ஓகே. ஹலோ மிஸ்டர் ராமு, how do you do? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இப்பதான் வந்தேன். உட்காருங்க சார், உட்காருங்க. கமான் சார், உங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி சார். 6 மணியை மறக்கவே இல்லையே. 6 மறந்தாலும் உங்களை மறக்க முடியுமா? ஐயோ, அன்புன்னா இப்படி இல்ல இருக்கணும். தூக்கமே உனக்கு வந்திருக்காரு. கமலாதேவி நினைப்புல. ஆமா, உங்க கைக்கு காப்பு போடுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. காப்பா? ஆமா, நேற்றுக்கு நீங்க ஆடின ஆட்டத்துக்கு பரிசா இந்த காப்பை உங்க கைக்கு மாற்றணும்னு ஆசை. ஐயோ, இதெல்லாம் வேணாங்க. உங்க அபிமானம் ஒண்ணு இருந்தாலே போதும், அதுக்கு விலையே கிடையாது. பரவாயில்ல, கேட்கணும். ஆடாடாடாடாடா, கலாதேவியும் கலா ரசிகரும் சந்திச்சா பேச்சு கலையை பத்தி தான் இருக்கும். எனக்கும் கலைக்கும் தான் 7 கால தூரமாச்சே. மிஸ்டர் ராமு, நான் வரட்டுமா? பாய் பாய். கமலா, நான் வர்றேன். அளவு கூட சரியா இருக்கேன். நான் எப்பவும் யாரையும் சரியா அளவுத்துறேன். உங்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதெல்லாம் என்னத்த. அடடே, உங்களை யாரோ 3வது வருஷமா இங்கே உட்கார வச்சுட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் உள்ள வாங்களேன். வேண்டாம் வேண்டாம், சொல்லுங்க, வாங்க. கமலாதேவி, உங்களோட எனக்கு ஏற்பட்ட கொஞ்ச நேர பழக்கமே ஏதோ யுக யுகமா பழகினது போல ஒரு நேசத்தை உண்டாக்கிடுச்சு. உங்களை பார்க்காம இனிமே ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. கமலாதேவி, நீங்க அழகா இல்ல உங்க பேச்சு அழகான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க விரும்பினா நான் ஒரு பரிசு தர்றேன். இப்போதா?
கூடாதா? தள்ளாடும் செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும் செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும் கொடுக்கும் காரங்கள் துடிக்க துடிக்க எடுத்தும் முடிக்க சொல்லும் மலர் கிள்ளலாம் கையில் அள்ளலாம் கதை சொல்லலாம் வண்ண கண்ணமெல்லாம் இன்னும் என்ன வந்து விடு சொல்லிவிடு சொல்லிவிடு செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும் செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும் பழகும் கதையை சொல்ல நதி வந்தது கடல் கொண்டது சுவை கண்டது என்ன சொந்தம் இது கொஞ்சவரும் வஞ்சியரின் நெஞ்சம் இது ஆடுவதை காண வந்தேன் ஆட வைத்தேன் உன் மனதை கண்ணில் தெரிகின்ற வானம் கையில் வராது உள்ளே தெரிகின்ற மேகம் தொட்டு தழுவாது கட்டி அணைக்கின்ற மேனி பட்டனை கொள்ளாது கட்டி அணைக்கின்ற மேனி பட்டனை கொள்ளாது ஏன் அப்படி பாக்குற ராமு? உங்க அழகு முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தோன்றதில்லை. ஐயோ, அது ஆபத்து. அடிக்கடி பார்க்காத. ஏன்? பெண்ணின் கருவழி ஆடத் தொடங்கினா ஆணின் வீரம் அடங்க தொடங்கிடும். குறும்பப்பா, உங்களை தாழ்த்தி பேசியே நீங்க உயர்ந்துடுறீங்க. அப்படியா? ராமு, நான் உங்களுக்கு ஏற்றவளே இல்லை. ஏன்? என்னை எவ்வளவு அழகானவன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஆபத்தானவ. அப்படின்னா விளக்கமா சொல்லு. என்ன இது? கமலா, உன்னுடைய இன்ப துன்பங்கள்ல எனக்கும் சம பங்கு உண்டு. சொல்லு கமலா, சொல்லு. அந்த பந்தம் கணவன் மனைவிக்கு தான் பொருந்தும். நாம வெறும் காதலர்கள் தானே. இன்றைய காதலர்கள் நாளைய தம்பதிகள். உங்க தகுதி எங்க? என்னுடைய தரம் எங்க? வைரக்கல்ல தகரத்துல பதிக்கலாமா? நாம் இரண்டரை கலந்தவன் நமக்குள் ஏற்றத்தாழ்வே கிடையாது. அது மட்டும் இல்ல, நமக்கிடையில ரகசியம் இருக்கக்கூடாதுல்ல. இங்க சொல்லு சொல்லு. நான் உடனே போய் ஆகணும். அதுக்குள்ளயா?
ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் கட்டா இருந்தாள். மறுபடியும் சந்திக்கலாம். வர்றேன். 6 மணிக்கா?